அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொள்வாங்க. அவங்க உடலோட இருந்தாலும் சரி, உடலை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, முதல் தெய்வங்களாக அவங்களை வணங்கி அகத்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும், குரு மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய். அவங்க உடலை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணமே தேவையில்லை. எப்படி இருந்தாலும் உடலோட இருந்தாலும் சரி, உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சிருந்தாலும் சரி, சப்தரிஷி மண்டலம் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த சக்தி நிச்சயம் அவங்களை போய் சென்று அடையும். எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி அவர்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால், குருவின் அருளாசியும், குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு அடிக்கடி நம்ம சாமிகளும் சொல்லி கொடுத்திருக்காங்க, நாமளும் சொல்றோம். இன்னமும் அதை ஒவ்வொரு முறையும் நாம் அதை பின்பற்றோம். ஆனா அது வெறும் சொல்லாக இல்லாதபடி நம்ம உயிர் புருவ மத்தியில இருக்கு. புருவ மத்தியில இருந்து ஒரு கவன ஈர்ப்பு நரம்பு, ஒரு வயர் மாதிரி சிறுமூளை பாகம், சிறுமூளையிலிருந்து அப்படியே நம்ம நரம்பு மண்டலம் முழுவதும், உடல் முழுவதும் தொடர்ந்து உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையுமே அது இணைக்கப்பட்டிருக்கு. ஓம் ஓ எம் அப்படின்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, நம்ம நினைச்சாலும் கூட நம்ம உயிர் அதை பிரணவமாக்குகின்றது அல்லது ஜீவன் பெற செய்கின்றது. அதனாலதான் ஓம்னு சொல்றோம். ஈஸ்வரா, நம்ம குருநாதருடைய பெயரும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரா என்று நினைக்கும் பொழுது நம்ம உயிரையும் நினைக்கணும், குருநாதரையும் அவசியம் நினைக்கணும். சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், நாங்க ஈஸ்வர பற்ற பார்க்கல, சாமியை பார்க்கல, அதெல்லாம் தேவையில்லை. உங்க அம்மா அப்பாவை நினைங்க. ஞானகுரு மாமகர் ஈஸ்வராய குரு நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சதை நினைவு கொண்டு வாங்க, எல்லா ரிஷிகளையும் நினைவு கொண்டு வாங்க. இது நாளையும் சேர்த்து ஈஸ்வரா நினைச்சாலே அந்த ஈசன் எங்க இருக்கின்றானோ நம்ம உயிருக்குள்ள மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் எங்க ஒளியா இருக்கிறானோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். அதனாலதான் அகசியனை பற்றி விநாயகர் தத்துவத்துல சாமிகள் சொல்லும் பொழுது மண்ணுலகை வென்று விண்ணுலகம் சென்ற முதல் மனிதன் அப்படின்னு சொல்வாரு. அப்ப நம்ம உயிர் இன்னைக்கு மண்ணுலகத்துல இருக்கு, நம்ம விண்ணுலகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய உணர்வை எடுக்கணும்னா அந்த ஈஸ்வரன் சொல்ல போகும்போது நினைவு கண்டிப்பா விண்ணுக்கு போய்தான் ஆகணும். அதனால ஈஸ்வர பற்ற ஈஸ்வரனா அப்படின்னா நம்ம புருவ மத்தியில் நினைக்கக்கூடாதுன்னு யாரு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. அதை கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும். ஏற்கனவே உயிரை பற்றி முதல்ல சொன்னேன். நட்சத்திரங்களுடைய கதிரியக்கங்களும், வியாழங்களுடைய கதிரியக்கமும், சூரியனுடைய காந்த சக்தியும், இது போக மற்ற எந்தெந்த கோளுடைய சக்தி இருக்கோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருமித்த நிலையில உயிர் நெருப்பாக, மின் இயக்கமாக, காந்த ஈர்ப்பலையாகத்தான் இயங்கிட்டு. அதுக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு பாய்லர் மாதிரி தான் அது. அதுக்குள்ள மின்சாரமும் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கு. அவ்வளவுதான், அதுக்குள்ள வேற ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் இப்ப நம்ம வளர்ச்சி பெற்ற மிக மிக அகசியன்னு சொல்றோம், ஈஸ்வரப்பட்டுன்னு சொல்றோம், துருவ நட்சத்திரம் இப்படி சொல்ற மாதிரி நம்ம உயிரத்தை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா நம்ம உருவாக்குறோம். அதெல்லாம் தன்னைத்தான் தான் அறிதல் அப்படிங்கிறது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நான் சக்தி கொடுக்குறேன், உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கிறேன், இந்த உடல் வாழ்க்கையில நான் சந்தோஷமா வாழணும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உயிர், அந்த உயிர் துருவ நட்சத்திரமா ஆகிறதுக்கு தான் இந்த உடல். சீதா சீதா ராமா, நம்முடைய எண்ணம் நம்ம உயிரோட ஒன்றணும், நம்ம உணர்வுகள் பூராமே உயிரோட ஒன்றணும். அதனாலதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா, அந்த உணர்வு நமக்குள்ள எப்பொழுதுமே குருவாக, குரு குரு அருள் நமக்குள்ள திரு அருளாக, குருதேவனாக நமக்குள்ள வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கறத ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்றது. இது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் இத்தனை நம்ம ஒரு பழகி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவு இப்ப நான் ரொம்ப நேரமா சொன்னேன்.
நீங்க ஈஸ்வரான்னு சொல்லி நினைச்சாலும் ஈஸ்வரப்பட்ட ஞாபகத்துக்கு வரணும், சாமி ஞாபகத்துக்கு வரணும், உங்க அம்மா அப்பா ஞாபகத்துக்கு வரணும். எத்தனை ரிஷிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அத்தனை பேர் ரிஷி நினைவு வரும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்குள்ள வந்துடணும், அவ்வளவுதான். ஈஸ்வரான்னு சொன்னா அப்படி எத்தனை நினைவு வந்துடும். ஒரு பழக்கம் வரணும். ஈஸ்வரான்னு சொல்ல போகும்போது மூச்சு நிக்கணும். நம்ம மூச்சு நிக்கணும், நினைவு குருவ மத்தி போனோம். பின்னாடி சிறுமூளை நேர ஆண்டனா மாதிரி இந்த வெளிக்கிறது தலையில 2 கொம்பு முடைச்ச மாதிரி ஒரு குச்சி மாதிரி காமிக்கணும். நம்ம ஆண்டனை நேர விண்ணுக்கு போகணும். ஈஸ்வரான்னு சொன்னாலும் இந்த நினைவு அப்படி போச்சுனாலே நம்மளுடைய புலனறிவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் வருது. அதனாலதான் ஓம் ஈஸ்வரான்னு சொல்ல போகும்போது இப்படி நினைக்கணும்னு சொல்ற, சும்மா நாட்டுக்கு இல்ல. இப்படி பழகிட்டீங்கன்னா அடுத்து நம்ம ஈஸ்வரனை சாதாரணமா கூப்பிடலாம். ஈஸ்வரா இது என்னப்பா இப்படி இருக்கு, இதுக்கு என்ன செய்யறது, இப்படி வந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, என்ன செய்யணும். அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பூர்வ மத்தியிலிருந்து நேர சிக்னல் பின்னாடி திருமூல வழிய நேர மேல நோக்கி போயிட்டா விஷ்ணு தடுத்து போய் அங்க எந்த ரிஷி எந்த ஞானி நம்மள கவர் பண்ணிருக்காங்களோ, நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்காங்க, அங்க தொடர்பு கிடைச்சி அங்க இருந்து உடனடியாக கன நேரத்துல பதில் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ரிஷியினுடைய செயலை நிச்சயமாக உணர முடியும். அதுக்கு தான் இதை சொல்றது. நீங்க இப்படி பழகிட்டீங்கன்னா அடுத்து எப்ப ஈஸ்வரான்னு கூப்பிட்டாலே அத்தனை பேரும் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் பதில் அளிப்பார்கள் உணர்வுபூர்வமாக. அதுக்கப்புறம் அதுல நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மேஜிக் மாதிரி நீங்க நடக்கிறது நிச்சயம் தெரிஞ்சு கொள்வாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தியானம் என்ன அப்படின்னு சொன்னா மெயினா அகஸ்தியர், துருவனாகி, துருவ மகரிஷி, துருவ நட்சத்திரமான உணர்வுகளை பத்தி நம்ம சாமிகள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதுல அகஸ்தியனுக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பல இடங்கள்ல பல வகைகள்ல சொல்லி இருந்தாலும், அதாவது வானியல், புவியியல், உயிரியல் அந்த தத்துவ பிரகாரம் சொல்ல போகும்போது வானுலக ஆற்றல்ல அகஸ்தியனுக்குள்ள விளைஞ்சு, அதாவது நம்ம என்ன இதுவரைக்கும் சாமி சொல்ல கேட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா தாய்கருணை சக்தி, அந்த சக்தி துணை கொண்டுதான் அவர் வின்சென்றாரு அப்படிங்கறத நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்ன சொல்ல, இந்த கருத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வானியல். ஏன்னா வானியல் தான் புவியியலாக மாறி எங்களை இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் இந்த பூமி விண்ணுலகத்துலதான் இருக்கு. ஆனா இது ஒரு தனி ஒரு பெற்ற பொருள், பரம் பொருளாக இருக்கின்றது. அதனால அது வானியல் தத்துவமா கண்ணுக்கு புலப்படாத சக்தி, அதுதான் இந்த பூமியா பொருளாக உருவாக்கணும். இது புவியியல் தத்துவத்தை சொல்றாங்க. அப்ப வானியல் தத்துவம் புவியியலா மாறுது. புவியியலுக்குள்ள மீண்டும் 27 நட்சத்திரங்கள், இது ரொம்ப முக்கியமானது. 27 நட்சத்திரங்கள் தான் இந்த சூரிய குடும்பத்துல கடைசியில இருந்து கொண்டு பிற மண்டலங்கள் நம்மள சூரிய குடும்பம் மாதிரி எத்தனையோ 2000, 1000, 3000 இத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய சக்திகளை பூரா பெரிய பெரிய பாறாங்கல்ல வர்றதெல்லாம் அதுதான் மோதி மாற்றி சக்தி வாய்ந்தது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அனுப்புது. அதைத்தான் கோள்கள் கவருது. அதுல இருந்து வர்றது சூரியன் கவருது. இதுல எல்லாம் ஒட்டுக்க சேர்த்து வடிச்சு வர்றது நம்ம பூமி வடதுருவத்தின் வழியா இருக்குது. அப்படி வர்றதுலதான் இங்க நீர் சக்தி உருவாக்கி கடல் பிரதேசங்களை உருவாகி கடலுக்குள்ள தாவர இனங்கள் உருவாகி அதுல உயிரினங்கள் சிக்கப்பட்டு வரிசையா வளர்ச்சியாகி கரைவாளுக்கு வந்து அதுல வளர்ச்சி பெற்ற முதல் மனிதன் தான் அகஸ்தியன். அது அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்திகள் தான் படிப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜா மாறி 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 அந்த வானியல் தத்துவத்தை புவியியலுக்குள்ள வந்து உயிரியல். அப்ப உயிரினங்களா மாதிரி மனிதனா தோன்ற போகும்போது உயிரியல். அப்ப வானியலுடைய தத்துவம் தான் எங்க இருக்கு? பூமிக்குள்ள இருக்கு, உயிருக்குள்ள இருக்கு. ஆக எந்த வானியலுடைய தத்துவம் அகஸ்தியனுடைய உயிருக்குள்ள அவனுடைய உடல் உருவாக்க அனுக்குள்ள இருந்ததோ இந்த வானியல் தத்துவமே அவனை என்ன செய்யுது? தன்னிச்சையா வானை நோக்கி உற்று பார்க்கும்படி செய்து அந்த வானையுடைய ஆற்றல் அவனை பெரும்படி செய்யுது. இதுதான் அந்த உபதேசத்துல அவர் கொடுக்கக்கூடிய சாராம்சம். நீங்க பாகமண்டலத்துக்கு சென்றீங்கன்னா தண்ணி எப்படி உருவாகுது, எங்க உருவாகுது, தலைக்காவிலிருந்து எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வெறும் மிஸ்ட் மாதிரி ஒரு மேகத்தை தான் பார்க்க முடியும். தண்ணி இந்த இடத்துல இருந்தே ஊடுற மாதிரி இப்படிதான் தண்ணியா மாறுது. ஒரு இடத்த உங்களால கணிக்க முடியாது, பார்க்கவும் முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த மிஸ்ட் வந்து வானையுடைய ஆற்றல். அந்த மேகம் எப்படி அங்க தோன்றுதோ இது போலதான் அகஸ்தியனுக்குள்ள இந்த வானையுடைய ஆற்றல் அவனுக்குள்ள பெருகித்தான் அவனுடைய நினைவுகள் தன்னிச்சையா சூரியனை பார்க்கும்படி, சில மண்டலங்களை பார்க்கும்படி, 27 நட்சத்திரங்களை பார்க்கும்படி, சகலத்தையுமே பார்க்கும்படி செய்தது வானியலுடைய தத்துவம். நம்ம சொல்லலாம் இல்ல சாமி தாய் கருண் பெற்ற சக்தின்னு சொல்லி இருக்கிறாரு. அது சாமி தாய் கருண் பெற்ற சக்தின்னு சொன்னா அந்த அடிப்படையில் சொல்ல போகும்போது அந்த ஸ்டேஜுக்கு அது சரி. ஆனா வானையுடைய தத்துவம் தான் அவனுக்குள்ள வானை நோக்கி அவனை அழைத்து சென்றது. அதே போலதான் அதுல அந்த 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்லப்பட போகும்போது இன்னைக்கு நம்ம மழை பெய்யுது தெரிஞ்சுக்கிறோம். அந்த மழை பெய்ய போகும்போது பாத்தீங்கன்னா இடி இடிக்குது, மின்னல் பாயுது. இந்த இடி இடிச்சு மின்னல் பாய்ஞ்சி அந்த மழை நல்லா பேஞ்சுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காஞ்சி போன தரை,
அல்லது கொஞ்சம் லேசா இலை உதிர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கட்டாந்தரம் இருக்கிறது அப்படியே பச்சை பசேர்னு மாறும், உடனே மாறும். லேசா இலை உதிர்ந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே பசுமையா கண்ணுக்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். என்ன அதுல விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த இடி அந்த மின்னல் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அந்த மின்னலுக்குள்ள 2 நட்சத்திரங்களுடைய சக்தி அல்லது 2-3 நட்சத்திரங்களுடைய எதிர்மறையான சக்திகள் அதுல அந்த மேக கூட்டத்திற்குள்ள அந்த நீருக்குள்ள புகுந்துகிறது. அப்ப 27 நட்சத்திரங்களுமே ஒரு மின் இயக்க தொடர்பு, மின்சாரம் மாதிரிதான். நம்ம பாஷையில சொல்லணும் நியூட்ரான் சொல்லாது, அது ரொம்ப வீரியமான சக்தி கொண்டது. அது 2 நட்சத்திரம் ஒண்ணு மோதினா நியூட்ரான் புதுவிதமான இயக்க சக்தியை தோன்றும். அப்படிப்பட்ட புதுவிதமான இயக்க சக்தியோட அந்த மேக கூட்டத்துல கலந்து நீரோட கலந்து வரப்பட போகும்போது மழை நீர் கேள்விப்படுற மழை நீர் உயிர் நீர் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, செடி கொடிகள்லாம் தண்ணி இருந்தாதானங்க நல்லா வாழும், உயிரினங்கள் ஜீவராசிகள் தண்ணி குடிச்சாதானங்க வாழணும் அப்படின்னு நம்ம லேசாதான் சொல்றோம். ஆனா நம்ம சாமியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவம் 27 நட்சத்திரங்களுடைய மிக 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 நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த மழை நீர்ல வருது. அதனால பரிசுத்தமா இருந்துச்சு. அந்த தண்ணி பட்டதும் எவ்வளவோ ஆழத்துக்குள்ள தவளை மண்ணுக்கடியில் இருந்தாலும் கூட அதை எந்திரிச்சு கிளம்பி எந்திரிச்சு எத்தனை நாள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் எந்திரிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு மழை பெஞ்ச ஒருபாடு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு போய் சத்தம் போட ஆனந்தமா அந்த மழையை வரவேற்குது. மழை நீர் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி 27 நட்சத்திரங்கள் தான். இந்த 27 நட்சத்திரங்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய இந்த மின் கதிர்கள் தான் சகலத்துக்குமே காரணம். அதாவது ஒரு இயக்கம், ஒரு இயக்க சக்தி. இப்ப நம்ம உயிர் அப்படின்னு சொல்றோம், உயிருக்குள்ள இயக்க சக்திக்கு காரணமே நட்சத்திரங்களுடைய சக்தி தான். ஆனாலும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இயக்க சக்தின்னு சொன்னாலும் கூட வியாழன்கோள் சக்தி இருக்கே, அது இருக்கிறதுனாலதான் அது இயங்குது அப்படின்னு சொன்னாலும் அது குரு, அது ஒரு விசேஷமான சக்தி. ஆனாலும் நம்ம அகேசியன் வின்ஸ்ன்றதுக்கு முக்கியமான காரணகர்த்தா யாரு அப்படிங்கிறத இந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை தான் அவன் நுகர்ந்தான். 27 நட்சத்திரங்களுடைய சக்தியை ஒட்டுக்கா சேர்த்து அதை ஒருமித்து 27 நட்சத்திரம் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையானது. அதாவது ஜோடி ஜோடியா ஆண் பெண் சொல்லி பலவிதமான ஜோடிகள் எதிர்மறையா இயங்குறத நட்சத்திரம். ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் முன்னாடி இருக்கு, அதுக்கு அடுத்துதான் பின்னாடி இருக்கு எல்லாமே. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இருக்குதுலே கிடைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல மின்சாரம் உபயோகிக்கிறோம். அதே சமயத்துல நம்ம வீடுகள்ல சில பேர் எங்களுக்கு வீட்டுல கரண்ட் போனாலும் வீட்டுல லைட் எரியணும் அப்படின்னா ஒரு யூபிஎஸ் ஒரு பேட்டரின்னு வச்சிருந்தோம். அப்ப கரண்ட் போனது என்ன செய்யுன்னா பேட்டரியில இருக்கிறது அந்த மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு கொடுத்து அந்த வெளிச்சத்தை உண்டாது. இது போலதான் கார்த்திகை நட்சத்திரத்தை சாமியில் எப்படி ஒப்பிட்டு சொல்றாருன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தி, அதுல இருக்கக்கூடிய துகள், அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர் எந்த அணுவுக்குள்ள ஊடுருவதோ அந்த அணுவுக்குள்ள இந்த வெளிச்சம் உண்டாக்கி பொருளை காணும்படி தியான வழி என்பது கேட்டாங்களே, பொருள் அறிந்து செயல்படும் சக்தி, வழி அறிந்து செயல்படும் சக்தினா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தி, அந்த துகள், அந்த மின் கதிர் எந்த அளவுக்கு எந்த விகிதாச்சாரத்திற்கு ஒரு அணுவுக்குள்ள இருக்கோ அது மிக மிக சக்தி வாய்ந்ததா, மற்றதை அறியக்கூடியதா, மற்றதுக்கு வழிகாட்டக்கூடியதா, மற்றதை வழி நடத்தி செல்லக்கூடிய சக்தியா கார்த்திகை நட்சத்திரம் மிக மிக அபரிதமான சக்தி உள்ளது. அந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்படியோ அது போல ஒரு உதாரணத்துக்கு சாமி சொன்னதை சொல்றேன். நம்ம வீட்டுக்குள்ள எப்படி பேட்டரியில இருந்து அந்த கரண்டை கொடுத்து இருட்டா இருக்கக்கூடிய அந்த வீட்டையே பிரகாசிக்க செய்தோ, அது போல கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தியை நம்ம பெற்றோம்னா நமக்குள்ள அந்த சக்தி பேரருள் பேரொழியா. அதாவது இதை நீங்க என்ன எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தி நம்ம அதிகமா எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி குருநாதர் சொல்லல. 27 நட்சத்திரத்துடைய சக்தியை பெற்றுதான் ஏன்னா சமப்படுத்தக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு வீரியம் இருக்கு, அது மற்ற பொருளை அறியக்கூடிய சக்தி, மற்றதை வழிகாட்டக்கூடிய சக்தி, வழி நடத்தக்கூடிய சக்தி அப்படின்னு ஒரு தனித்துவமா சொல்றாரு. இதே போல இன்னொரு நட்சத்திரம் இருக்கு, அது சரியா மறந்து ரோஹிணின்னு நினைக்கிறேன். இதை எடுத்தோம்னா மறைக்கக்கூடிய சக்தி. இப்ப தோல் இருக்கு, இப்ப ஒரு காயம் பட்டுறது, விஞ்ஞானத்தால எத்தனையோ வேலையெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் என்ன செய்யணும்னா ஒரு சிலர் அவங்களால செய்ய முடியாது, அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த தோல் ஆட்டோமேட்டிக்கா தான் மூடும், அது மருந்து கொடுத்தனால அல்ல, மறைக்கக்கூடிய சக்தின்னு சொல்ற. அப்ப ரோஹிணி, அது சரியா தெரியல, ரோஹிணின்னு நினைக்கிறது. அப்ப இன்னொரு நட்சத்திரம் இது வெளிச்சத்தை போட்டு காணிக்குது, அது மறைக்கக்கூடிய சக்தி. இப்படி நட்சத்திரங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையாக ஒண்ணுக்குள்ள எத்தனை மாற்றங்கள் கொண்டது. அதனால ஒரு சக்தியை ஒரு நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா 27 நட்சத்திரங்களுடைய சக்தியை பெற்று இப்ப இன்னைக்கு முழுமையா அகண்ட அண்டத்துல 2000 சூரிய குடும்பம் மட்டுமல்ல, அதுக்கு அப்பாலே எங்கெங்கயோ செல்லக்கூடிய நினைவாற்றல வலுகொண்டு எடுத்தவன் தான் அழைச்சி இன்னைக்கு
துருவ நட்சத்திரமா இருக்கான். இது நம்ம சூரிய குடும்பத்துல மட்டுமல்ல, இது போல ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் இதே போல துருவ நட்சத்திரம் இருக்கு, சப்தரிஷி மண்டலம் இருக்கு. இவங்க எல்லாருமே இது போல 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை எடுத்து உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் அந்த மின் கருகளை அதை இணைச்சு, எப்படி ஒரு உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் சொல்ல போகும்போது அது எப்படி ஒளியா மாறுதோ, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னது. கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்க்கணும்னு சொல்லல, அந்த நட்சத்திரத்தை சேர்க்க எப்படி ஒளியாகுதோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் இப்படி 27 நட்சத்திரங்களுடைய சக்தியை கவர்ந்து ஒளியாமான அந்த அகஸ்தியருடைய நினைவை எண்ணி, துருவனுடைய நினைவை எண்ணி, துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானதை நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். அதுக்குதான் இது சொன்னது. நம்ம 27 நட்சத்திரடைய சக்தியை நம்ம நினைவை தனியா எடுக்க வேண்டியதில்லை. அகஸ்தியனை எண்ணி, துருவன் எண்ணி, துருவ மகிழ்ச்சி எண்ணி, துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த 27 நட்சத்திரங்களை எண்ணினாலே போதுமானது. அதனாலதான் ஈஸ்வரப்பட்டது அடிக்கடி வந்து நீ மின்னல பாடுறா, மின்னல பாடுறா, மின்னல பாடுறா அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்தி அவர் பார்க்கும்படி செய்யறாரு. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எங்களை மின்னலை பார்க்க சொல்றீங்களா, மின்னலை பார்த்து தியானம் பண்ண சொல்றீங்களா, அப்படிலாம் நான் சொல்லல. அவர் எப்படி பார்க்க வைக்கிறாரு, கையில ஒரு விழுது கொடுத்துதான் பார்க்க வைக்கிறாரு. இப்ப நமக்கு இன்னைக்கு விழுது இல்ல, நமக்கு சந்தர்ப்பம் வாய்ச்சது, நம்ம அறியாம நம்ம பார்த்தோம்னா அந்த நினைவை எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. நீங்க எதுக்காண்டி மின்னலை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தது. நானும் மின்னலை பார்த்துருக்கேன், மின்னலை பார்த்து எடுக்கவும் செஞ்சிருக்கேன். கடைசியில் எனக்கு 2-3 அடி போட்டாரு. அந்த அடி போட்ட பிற்பாடு அதோட நிற்பாருனேன். நீங்க எடுக்கிற சக்தி தப்பான சக்தி, இப்படி எடுக்க கூடாதுன்னு சரியான அடி போட, சாதாரண அடியில சரியா 2 அடி, 1 அடி போட்டது திரும்ப எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அடி போட்டேன். அதுக்கப்புறம் தான் மின்னலை பார்க்கறது நிப்பாட்டினேன். மின்னலுக்குள்ள எடுக்கக்கூடிய சக்தி வந்து அது தாங்கக்கூடிய சக்தி வேணும். 2வது நம்ம அது கறிக்க வைக்கணும். அது ஒரு துணை இல்லாம எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல, நம்ம எடுக்கக்கூடிய சக்தி அல்ல, நம்ம எடுக்க போற சக்தியும் அல்ல. ஆனா அது குரு துணை. அவர் எப்படி விழுந்த கையில வச்சுட்டு என்னைய நீ தொடு, நீ இப்ப மின்னலை பாரு, அந்த சக்தியை அகற்றியின் நுகர்ந்தான் துருவனா துரு மகேஷானு சொன்னாலும் அது போல நாம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அகஸ்தியர் நினைவு செலுத்தும். எல்லாரும் அகஸ்தியர் வாழ்ந்த காலத்துக்கு நினைவு செலுத்தணும். ஒரு நிமிடம். அகஸ்தியர் வாழ்ந்த காலம் எங்களுக்கு தெரியாதுல, யாரும் நினைக்க வேண்டாம். சாமி இருக்கிறாரு, ஈஸ்வரப்பட்டு இருந்தாரு. நம்ம சொன்ன பதிவு அத்தனை இருக்கு. நம்ம தாய் தந்தை நினைச்சு, குருநாதர் நினைச்சு, ஈஸ்வரப்பட்டு நினைச்சு அகஸ்தியர் வாழ்ந்த காலத்துல இப்ப நம்ம இருக்கோம். அந்த நினைவோட இருக்கு. அகஸ்தியன் அவருடைய சகாக்களுக்கு எப்படி சக்தி கொடுத்தாரோ அவங்களுடைய சகாக்கள் நம்ம அகஸ்தியனுடைய மரபு வழிதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர் அகஸ்தியர் தான். இப்ப அகஸ்தியரே இங்க இருக்கிறார்கள் எண்ணத்தோட அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வா ஈஸ்வரா உயிரான ஈசனை வேண்டி ஒரு நிமிடம் இயங்கி தியானம். அகத்தியமான மகரிஷிகளின் அணுசக்தி எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்ம ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அகஸ்தியன் தாய் கருவிலை பெற்ற நஞ்சினை வென்றிடும் அற்புத மூலிகை மனங்கள், பச்சிலை வாசனைகள், அது சாவரண சத்துகள், மின்னலை ஒடுக்கிடும் சக்தி வாய்ந்த உணர்வுகள், மின்னலை அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை ஒடுக்கி மின்னலையே ஊடுருவி பார்க்கக்கூடிய சக்தியாக அந்த அகஸ்தியன் பெற்ற உணர்வு நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் அந்த அகஸ்தியமா மகரிஷின் அணுசக்தி படர வேண்டும் ஈஸ்வரா. ஒவ்வொரு அணுவுடைய முகப்பிற்கு நம்ம ரத்த நாளங்களையும் சரி, உடல் உறுப்புகளையும் சரி, அதுல எத்தனை ஜீவ அணுக்கள் இருக்கு, ஜீவ ஆன்மா, இன்னொரு ஆன்மா இருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, கோவில்ல எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்றாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் எப்படி பரிபூர்ணமா ஊத்துறாங்களோ அது போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எதையுமே பகமை பாராட்டக்கூடாது. என் உடம்புல கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, வேதனை இருக்கு, நோய் இருக்கு, நொடி இருக்கு, எதுவுமே நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் ஒண்ணு சேர்க்கணும். அதுல பகைமைக்கு இடமே இல்லை. என் உடல்ல தீமை இருக்கு, என் உடல்ல நோய் இருக்கு, அதை சுட்டு பொசுக்கணும், அதை கருக்கணும், அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த அபிஷேகம் எப்படி பண்றாங்களோ உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் அப்படின்னு நம்ம உயிர் எப்படி கடவுளா மதிக்கிறோமோ ஒவ்வொரு அணுவுக்குமே அந்த சக்தி கிடைக்க வேண்டும். ஈஸ்வரா உயிர்த்த நம்ம இதை ஆணையிடணும். இதையே ஈஸ்வரப்பட்டு கோலமா மகரிஷியை பற்றி சொல்லப்பட போகும்போது அவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு இந்த ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தாயாக, யாரு கோலமா மகரிஷி ஒரு தாயாக இருந்து இந்த உயிரான்மாவை ஒரு சேயாக, ஒரு குழந்தையாக பாதித்து அந்த உயர்ந்த சக்தி
அதை நான் கொடுப்பேன், என் குழந்தைக்கு கொடுப்பேன், என் உயிரான்மாவுக்கு கொடுப்பேன், என் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அவர் எப்படி கொடுப்பேன் என்று இந்த ரகசியத்தை அவர் செய்து அந்த நிலை பெற்றார். அது உங்களுக்கும் ஞான செல்வங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்றார். கோலமான மகிழ்ச்சியை எண்ணி, ஈஸ்வர பற்றை எண்ணி, நம்ம ஞான குருவை எண்ணி, அவர் எப்படி இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த சக்தியை பாய்ச்சினாலும் அதே போல அதிர்ச்சியும் பெற்று சகல சக்திகளும் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் முகப்புகளையும் எல்லா அணுக்களுக்கும் அது கிடைக்கணும். எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி, எந்த குறை இருந்தாலும் சரி, குறையை என்ன ஒரு நிமிடம் ஏங்கி நாம் தியானிப்போம். இப்பொழுது அகஸ்தியனுடைய தாய் தந்தையரை நினைவு கொண்டுவாங்க. ஏன்னா அகஸ்தியன் குழந்தையாக பிறந்த பின்பு அகஸ்தியனுடைய செயல்கள் அவங்க விட்டு பார்த்து அதிசயப்படுறாங்க. கடவுளுடைய அவதாரம்னு நினைக்கிறாங்க. அந்த நினைவு அங்க செலுத்துங்க, அகஸ்தியனுடைய தாய் தந்தையர்கள் நினைவு செலுத்தி. ஆனா 5 வயது நிறைவடையப்படும் போது இவங்க எந்த முனாமெல்லாம் பூசினாங்களோ இவங்க உடலை கடும் நோயாகி இவங்க 2 பேருமே உடலை விட்டு பிரிகிறாங்க. பிரிந்து இந்த குழந்தைபால் நினைவு வரப்பட போகும்போது அகஸ்தியனும் சூரியனை உற்று பார்த்து அவருடைய தாய் தந்தையரை எண்ணி ஏங்குறாரு. இவருடைய இயக்கமும் இந்த தாய் தந்தையுடைய இயக்கமும் ஒண்ணு சேர்ந்த ஒருபாடு அந்த 2 ஆன்மாக்கள் இவருக்குள்ள வருது. எந்த தாய் தந்தையை அவர் காண வேண்டும் என்று ஏங்கினாலும் அந்த அகஸ்தியன் குருவனாகும் பொழுது அவர் தாய் தந்தையை ஏங்கி அந்த தாய் தந்தையுடைய அருளை பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நாங்கள் எல்லாரும் வரணும் ஈஸ்வரா. ஏன்னா துருவன் அந்த தாய் தந்தையர் மேல ஏக்கம் கொண்ட அந்த உணர்வு நம்மளுக்கு அந்த தாய் பற்று, தந்தை மேல பற்று, அந்த தாய் தந்தையர் பற்று நமக்கு வரணுங்கிறதுக்காண்டி நம்ம நினைவை துருவன் பால் செலுத்தி அவருக்கு அவர் தாய் தந்தையர் மேல எப்படி அந்த பற்றும் பாசம் வந்து அவர் மகா சக்தி பெற்றாலும் மகா சித்து பெற்றாலும் எங்களுடைய தாய் தந்தையர் அந்த சக்தி பெறணும், எங்களுக்கு அந்த சக்தி அந்த பாக்கியம் கிடைக்கணும். அவங்க 2 பேருடைய உணர்வு உள்ளுக்கு வந்த பிற்பாடு வானையுடைய ஆற்றல் அதிகமா நினைவு செலுத்துறாரு. சூரியனை உற்று பார்க்கிறாரு, நட்சத்திரங்களை உற்று பார்க்கிறாரு, பிற மண்டலங்களை பார்க்கிறாரு, எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே அவருக்கு தெரிய வருது. அது மட்டுமல்ல, எந்த வழியா பார்க்கிறாருன்னா பூமியுடைய வடதுருவம் துருவ பகுதி வழியா பார்க்கிறாரு. இப்ப துருவன் நம்ம பூமியுடைய வடதுருவத்தினுடைய எப்படி உற்று பார்த்தாலும் நம்ம நினைவு அங்க செலுத்துவோம். அந்த வடக்கு திசையில் ராமும் அவர் எந்த குணநெறிவு கொண்டு எந்த தாயகத்தினுடைய தகுதி கொண்டு அதை பெற்றாலும் நம்ம நினைவாக செலுத்தி அகஸ்தியன் குருவனாகும் பொழுது அந்த குருவன் குருவத்தின் வழியாக குருவத்தின் ஆற்றலை பெற்று அந்த குருவத்தினுடைய ஆற்றல் நாங்கள் பரிபூர்ணமா நாங்கள் எல்லாரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நினைவு குருவன் பால் செல்லுது. பூமியுடைய துருவ பகுதி வழியா போகுது. அவர் அந்த காலத்துல எந்த சக்தியெல்லாம் அவர் நுகர்ந்தாரோ அந்த குருவத்தினுடைய ஆற்றலை பெற்றாரோ அதெல்லாம் நாங்க பெற வேண்டும் ஈஸ்வரா. நம்ம உயிர்த்தான் கேட்கிறீங்க, எனக்கு அது வேணும், அந்த சக்தி வேணும். குருநாதர் சொல்லியிருக்கிறாரு, ஈஸ்வரப்பட்டு சொல்லியிருக்கிறாரு, மகரிஷியில் சொல்லியிருக்கிறாரு. அகஸ்தியன் அந்த வழியெல்லாம் பெற்றார். ஏன்னா அகஸ்தியனை பின்தொடர்ந்து போனவங்க எல்லாருமே அதே வழியில தான் பின்தொடர்ந்து போனாங்க. எல்லாருடைய அருளும் நமக்கு உறுதுணையாக வேண்டும் ஏங்கி நம்ம தியானிக்கும். இப்படி அவர் உற்று பார்த்து பிற மண்டலங்களிலிருந்து வர்ற சக்தி, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதிசயங்கள், இந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கு. இப்படி படிப்படியா எல்லாத்தையும் நிறைய தொடங்குறாரு. இவருடைய வளர்ச்சியில எத்தனையோ சக்திகள் இவர் கூட இருக்கிறவங்களுக்கு பாய்ச்சிறாரு. இப்படி வளர்ச்சி பெற்று வரும்போது 16வது வயதுல திருமணம் ஆகுது. திருமணமான பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு? சிறு வயதிலிருந்து எதை கண்டாரோ உணர்ந்தாரோ நுகர்ந்தாரோ இது எல்லாமே தன்னுடைய மனைவிக்கு செவிவெளி ஓதுகின்றார். அகஸ்தியன் அந்த துருவனாகி 2 பேர் சேர்ந்து ஒன்னாகும் துருவ மகிழ்ச்சி ஆகிறாங்க. இப்ப துருவ மகிழ்ச்சிக்கு நிலை வரப்போகும்போது அகஸ்தியர் தன்னுடைய மனைவி, அதாவது தன்னுடைய வீட்டுக்காரனால துருவ பகுதிக்கு அழைச்சிட்டு போறாரு. உடலோட இருக்கும்போது துருவ பகுதிக்கு அழைச்சிட்டு போய் பூமியுடைய துருவ பகுதிக்கு அப்பால் அழைச்சிட்டு போய் எந்த இடத்துல, அதாவது பூமியுடைய ஈர்ப்பு எங்க ஆரம்பிக்குது, பால்நிலை மண்டலம் வெளியில இருக்கக்கூடிய பிரதேசம் எப்படி இருக்கு, எப்படி அந்த வெளியில இருக்கக்கூடிய சக்தி இந்த பூமி துருவ பகுதியில இழுத்து கலந்து அப்படிங்கிற அந்த இடத்துக்கே கூட்டு போய் காண்கிறது. இந்த துருவ மகிழ்ச்சி பெற்ற அந்த துருவத்தினுடைய ஆற்றலை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரன் ஏங்கி கணவன் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்கணுங்கிறோம். அதே போல மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும். பிள்ளைகள்லாம் அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாக பெற்ற சக்தி
சக்தி எங்களுடைய தாயிலிருந்து கிடைக்கிறது. ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். நம்ம குடும்பத்திலேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ குழந்தைகளோ மன கஷ்டம் வந்ததுன்னா இந்த நினைவை நினைச்சீங்கன்னா துருவ மகிழ்ச்சி என்னன்னீங்கனாலே ஒரு அன்பு கலந்த உணர்வு வரும். ஏன்னா அகத்தியர் அவருடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மனைவி அதை உற்று கேட்குது, செவிவழி ஓதுறது, உற்று கேட்குது, பதிவு செய்து அதை வளர்த்து கொள்ளுது. வளர்த்து கொள்றது மட்டும் இல்ல, கணவன் சொன்னதை கடைபிடிக்குது, கடைபிடித்து அதை உணர்ந்து கணவன்கிட்டே திரும்ப சொல்லுது. இதெல்லாம் நான் பார்த்து இதெல்லாம் நான் உணர்ந்து சொல்லப்பட போகும்போது அகத்தியனுக்கு மிக சந்தோஷம். அந்த சந்தோஷம் தாங்க முடியல. தான் கண்டுள்ளது தன் மனைவியும் கண்டது அப்படிங்கும் போகும்போது அந்த உணர்வு மேற்கொண்டு அகத்தியன் தன் மனைவிக்கு மேல அந்த சக்தி பெறணும் உயர்த்துறாரு. இப்படியே இரண்டு பேருமே அன்பு கலந்து இருமனமும் ஒரு மனமாகி இரு உயிரும் ஒன்றாகிறாங்க. அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி குடும்பத்துல எப்பொழுதும் சரி கணவன் மனைவியோ அல்லது குழந்தைகளை யாரா இருந்தாலும் இந்த சக்தி எடுக்கலாம். ஒன்று சேர்க்கும் பகைமைகள் அகற்றும் பய உணர்வு கலக்கமான உணர்வு தான் துருவ மகிழ்ச்சி. என்னைன்னா பயத்துக்கு பயம் வந்துடும். நம்மளை பிடிச்ச பயத்துக்கு பயம். துருவ மகிழ்ச்சி என்னைன்னா பயத்துக்கு பயம் வரும். பகைமை விட்டுறதோ உன்னை கொல்லுவேன், கொலை செஞ்சு விடுவேன், உன்னை தொலைச்சி விடுவேன், என்னமோ சொன்னாலும் கூட தொலைச்சி விடுவேன். என்ன சொன்ன துருவ மகிழ்ச்சி உணர்வு எடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே நண்பனாக்கிடும், பேரன்பு கொண்டு இணைக்க செய்யும். அதான் துருவ மகிழ்ச்சியுடைய சக்தி எடுக்க சொல்றது. அதை எடுத்தனால அவங்க எப்படி சிவசக்தியா சிவசக்தி விநாயகனா அந்த ஒளியான உணர்வுல வளர்த்தாங்களோ நம்ம சிவசக்தி விநாயகனா அந்த ஒளியான உணர்வுகளை நமக்குள்ள வளர்க்க முடியும். துருவ மகிழ்ச்சி எடுக்கும் பொழுது நம்ம இப்படி எண்ணி பழகும். இதுக்கப்புறம் அவங்க எந்த துருவத்தினுடைய எல்லை இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதையே எல்லையா குறி வச்சு நோக்கப்பட போகும்போது உடலை விட்டு பிரிகிறாங்க. பிரியப்பட போகும்போது நம்ம உயிர் எதை வலுவாக நம்ம எண்ணணுமோ அதான் பார்த்த கையிற மாதிரி அங்கதான் கொண்டு போய் செலுத்தும். அந்த துருவ பகுதியிலேயே அவங்க இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கிறாங்க. 27 நட்சத்திரமுடைய சக்தி எடுத்து அந்த மின் கதிர்களை 27ஐயும் ஜீரணிக்கக்கூடிய சக்தியா மிக மிக ஆற்றல் மிக்க இயக்க சக்தியா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அகத்தியரை நினைச்சு துருவ மகிழ்ச்சி துருவனை நினைச்சு துருவ மகிழ்ச்சி நினைச்சு துருவ நட்சத்திரத்தை நினைச்சு துருவ நட்சத்திரத்தின் பேரருடும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வன ஈஸ்வரா. இப்ப இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இங்க தியானத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாரையும் நினைவு கொண்டு வாங்க. இந்த கான்பிடன்ஸாலும் சொல்லி நம்ம ஒரு மாமகரிஷி ஈஸ்வர வழி நடத்தும் கூட்டு தியான ஒரு அமைப்பு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டவங்க அல்லது கலந்துக்கிற நினைச்சவங்க அதுபோல இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த நாட்டுல இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா அப்படின்னு நினைச்சிட்டு ஞான குருவை நினைங்க, மாமகரிஷி ஈஸ்வராய குருவை நினைங்க. அவர் எப்படி கையில விழுத வச்சுக்கிட்டு அந்த மின்னலை விட்டுப்பான்னு சொன்னாலும் 27 நட்சத்திரத்தை நினைங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு 27 நட்சத்திரத்தை நினைங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமா 27 நட்சத்திரங்கள் மாதிரி நினைவை செலுத்துங்க. இப்ப அகத்தியர் கண்ட அந்த 27 நட்சத்திரோட நினைவு வரும். இப்ப நான் முதல்ல சாம்பிளுக்கு சாமி சொன்னான்னு சொல்லி ஒண்ணு வெளிச்சத்தை காமிச்சு பொருளை காமிக்குது, ஒண்ணு வெளிச்சத்தை அடக்கி பொருளை மறைக்குது. இது போல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இது எல்லா சக்தியுமே நமக்கு தேவை. ஏன்னா அப்படி 27 நட்சத்திர சக்தி எடுத்துதா அகண்ட அண்டத்துல வரக்கூடிய எத்தகைய நஞ்சையுமே அது ஒடுக்கி உணவா எடுக்குது. சும்மா இல்ல, நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தாங்க முடியலைங்கிறான். ஆனா நஞ்சதான் உணவா எடுக்குது. 27 நட்சத்திர சக்தி எடுத்து அந்த துருவ நட்சத்திரம் அந்த நஞ்சை ஜீரணிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். நாம தியானம் செய்யக்கூடிய இடத்துல இது படரணும். இந்த வீட்டுல செவர்ல தரையில கதவு ஜன்னல் எல்லா இடத்துலயும் படரணும். இப்ப இங்க தியானம் பண்ணக்கூடிய இந்த ஊர் முழுவதும் படரணும், இந்த நாடு முழுவதும் படரணும், இந்த உலகம் முழுவதும் படரணும். அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அகத்தியர் எடுத்து 27 நட்சத்திரங்களுடைய உணர்வுகளை துருவ நட்சத்திரமாகி அந்த வளர்ச்சி பெற்ற அந்த நட்சத்திரங்களுடைய சக்தி நம்ம நிச்சயம் எடுக்கணும். அந்த சக்தியில இப்ப நம்ம தியானம் பண்றோம். எனக்கு சொன்ன மாதிரி ஞான குருவை நினைங்க, ஈஸ்வரப்பட்ட நினைங்க. அவர் எப்படி மின்னல் உற்று பார்க்கும்படி சொன்னாரோ, மின் கதிரில் எடுக்கும்படி சொன்னாரோ அதை நினைவுபடுத்தி அந்த 2 குருவுடைய ஆட்சி பெற்று அவங்களுடைய உறுதுணை கொண்டு அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எல்லாருக்கும் சேர்த்து நினைவு செலுத்துங்க. இந்த பூமி தாய் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் இந்த சக்தி படரணும்.
நஞ்சை வெல்லக்கூடிய, நஞ்சை ஒளியாக மாற்றக்கூடிய, நஞ்சையே உணவாக எடுத்து ஒளியை சுடராக இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமா மாற்றக்கூடிய அந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நம்ம உயிர்த்தை கேட்கிறோம். நம்ம நினைவு பரிசுத்தமா உங்களுடைய துருவ பூஜைகள் துருவ நட்சத்திரத்துக்கு போகணும். 27 நட்சத்திரம் அங்க இருந்து 27 நட்சத்திரம் பிற மண்டலங்கள் எடுத்தோம்னா 2000 சூரிய குடும்பத்தும் அதுக்கு அப்பால் அப்படி பேரண்ட மகிழ்ச்சியுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அந்த சக்தி வாய்ந்த உணவை ஒரு 2 நிமிடம் இந்த வீடு முழுவதும் படரணும். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் பெறணும். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட எல்லா குடும்பத்தாரும் பெறணும். எல்லாருக்கும் அந்த சக்தி கிடைக்கணும். எல்லாருக்கும் அந்த அதிர்ச்சியான ஒரு மனைவி போல, ஒரு பின்பற்றி சென்ற சப்தரிஷிகளை போல ரிஷி பத்தி அந்த சக்தி எல்லாரும் கிடைக்கும். ஒரு 2 நிமிடம் நம்ம இயங்கி தியானி. இப்ப துருவ நட்சத்திரத்தில் ஈடுபட்டக்கூடிய சப்தரிஷி மண்டலங்களை நினைவை செலுத்தணும். நம்ம எல்லாரும் நினைவை செலுத்துவோம். ஞான குருவை எண்ணி, மாமகள் ஈஸ்வராய குருவை எண்ணி, நம் தாய் எண்ணி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருடன் பேரலையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா அப்படிங்கிற நினைவோட நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்ச வரையில எத்தனை பேரை நம்ம நினைவு கொண்டு வர முடியுமோ, முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நண்பர்கள், அல்லது பத்திரிகை வாயிலா, டிவி வாயிலா, எங்க எத்தனை செய்தியில் படிச்சு இங்க இருந்தாங்க, அடிபட்டாங்க, எல்லாருமே நமக்கு தெரிந்தவர்கள் நினைவு கொண்டு வந்து, அது நினைவு கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல, ஈஸ்வரப்பட்டையும் சாமியை நினைச்சு சப்தரிஷி மண்டலம் நினைச்சு அவன் சொன்ன உணர்வு நினைவை மட்டும் செலுத்தினா போதும். இப்ப இதுவரைக்கும் நம்ம சக்தியை இழுத்து கவர்ந்தோம், நம்ம பக்கம் கொண்டு வந்தோம், நம்ம ஆன்மாவை கொண்டு வந்தோம். இப்ப செய்யப்படுறது என்ன செய்யணும்னா, நம்ம இங்க இருந்து தள்ளணும், உந்தி தள்ளணும். முதல் இழுத்தோம், இழுத்து கவர்ந்து மூச்சறைகளை பரப்பணும். இப்ப வெளியில தள்ளி அந்த ஆன்மாக்களை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அழியா ஒளி சரீரம் பெறணும். ஏன்னா ஈஸ்வரப்பட்டுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் இந்த காட்டு மண்டலத்துல இங்க உலகத்துல வாழக்கூடியவங்க 4 மடங்கு இருக்காங்கப்பா. அதுல எல்லா பேருமே இருக்கிறாங்க. நல்லது செய்தவங்க, நல்லது செய்வதற்காண்டி உயிரை விட்டவங்க, எல்லா ரகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டலங்களினுடைய பேரருள் பேர்களை பெறணும். இப்ப எப்படி நம்ம புருவமத்தில நினைக்கிறோமோ அந்த உயிருடைய முகப்புல திரும்பவும் உங்க அம்மா அப்பாவை நினைங்க, ஞான குருவை நினைங்க, மாமகன் ஈஸ்வராய குருவை நினைங்க, சப்தரிஷி மண்டலத்தை நினைங்க. இந்த உணர்வோட ஒவ்வொரு ஆன்மாவுடைய முகப்புலையும், இந்த உயிரான்மாவுடைய முகப்புல சப்தரிஷி மண்டலங்களுடைய பேரருள் பேர்களை படணும். இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய உடலை விட்டு பிரிந்து சென்ற எல்லா ஆன்மாக்களும் இந்த புவியினுடைய ஈர்ப்பை விட்டு பிடிப்பை கடந்து சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலில் கலந்து சப்தரிஷி மண்டல ஒளி வட்டத்தோட இணைந்து உடல் பெரும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்னும் நிலை அடைந்து இனி ஒரு பிறவி இல்லை என்ற நிலை அடைந்து அவர்கள் அனைவரும் சப்த ரிஷிகளாக அங்கே சென்று அடைய வேண்டும் ஈஸ்வரா. எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், உந்தி தள்ளணும். இந்த நினைவோட உந்தி தள்ளுங்க. இது தள்ள தள்ள இந்த அலைகள் எப்படி ஒரு வேப்ப மரம், அதுல இருக்கக்கூடிய கசப்பான மனம் பக்கத்துல ரோஜா செடியோ வேற மல்லிகை செடியோ வேற மனம் வந்தா எப்படி உந்தி தள்ளுதோ, இப்ப நாம எடுத்து சப்தரிஷி மனதிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி நம்ம ஈர்ப்புக்கு வருது. முதல்ல நம்ம பெறோம். நம்ம ஈர்ப்புக்கு வந்து நம்ம எடுத்து என்ன செய்யறோம், நம்ம உயிரான ஈசன்றை சமைச்சு நம்ம இங்க நம்ம ஆன்மால இருந்து உந்தி தள்ளுறோம். அப்ப எந்த ஞான குரு, எந்த ஈஸ்வரப்பற்று, எந்த ரிஷி, எந்த ஞானியில ஏற்கனவே சொன்னதுதான் 1000 வருஷம் தவம் இருந்தத எப்படி அந்த அலைகளை பரப்பு அந்த சப்தரிஷி மண்டல ஒளி வட்டத்தினுடைய பாதையை காமி இந்த அலைகளை பரப்படையில அந்த ஆன்மா வெளிவரும். அந்த அலைகள் பட்ட ஒருபாடு நேர அந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னாரோ அதே தத்துவ பிரகாரம் சாமிகள் நமக்கு உபதேசத்துல கொடுக்கும்போது சப்தரிஷி மண்டலத்துக்கு போகக்கூடிய ரூட்டை குருநாதர் போட்டாருன்னு சொன்ன மாதிரி அந்த ரூட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் அழைச்சி அவங்களை அந்த பாதையில நம்ம உந்தி சப்தரிஷி மண்டலத்தோட இணையத்தையும் 1 நிமிடம் நம்ம உந்தி செலுத்துவோம். சாமி சொன்னதான் செய்யறோம். சாமி சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதை தனிச்சு செய்யறோமா, போவாங்களா, போய்கிட்டு இருக்காங்களா, போய் சேர்ந்த தேவை எந்த புதிய
வரக்கூடிய உணர்வு வருதோ நேர் அந்த ஆன்மாவை அதுவே இழுத்துட்டு போயிடும். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது. இங்க இருந்து புவியின் பிடிப்பை கடந்து செல்ற வரைக்கும் தான் நம்முடைய உந்து விஷயம் தேவை. இது நம்ம ஒவ்வொரு நாளும் தலையாய கடமையாக நம்ம இதை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேரை குறைந்தபட்ச சாமி என்ன சொல்லும், ஒரு ஆன்மாவையாவது விண்ணுக்கு செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விண் சென்ற எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையருடைய நல்லாட்சி எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய மூதாதையருடைய அருளாட்சி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. மூதாதையர்கள் நம்ம கேட்க வேண்டியது எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும், சுவர் வேணும், உடல் நலம் இதெல்லாம் கேட்க வேண்டியது. அவங்களுடைய நல்லாட்சி வேணும் கேட்டாலே போதுமானது. விண் சென்றவங்களுடைய நம்முடைய முன்னோருடைய நல்லாட்சி வேண்டும் இப்படிதான் கேட்க சொல்லியிருக்காரு. இது கிடைச்சாலே போதும். நம்மள அந்த பாதை ஈஸ்வரப்பட்டு எப்படி சப்தரிஷி மண்டலத்துக்கு போகக்கூடிய ரூட்டை போட்டார்னு சொன்னாரோ, நம்முடைய முன்னோர்கள் முதல்ல விண் செல்றாங்க. அவங்க வழியில அவங்களுடைய வளர்ச்சியில நாம பின்னாடி போறோம். நம்ம சந்ததியை பத்தி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. முன்னோர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க. நம்ம அங்க வழி செல்லப்பட போகும்போது நம்ம சந்ததிக்குன்னு தனியா நினைப்பே வேண்டியதில்லை. நம்முடைய சந்ததி நிச்சயமா இந்த பாதையில நிச்சயமா வருவாங்க. நம்ம இதைத்தான் செய்யணும். நம்ம முன்னோர்களை விண் செலுத்தணும், முன்னோர்களுடைய ஆட்சி வரணும். இதை செய்தாலே இதுதான் குருநாதர் காட்டிய விண் செல்லும் மார்க்கம், விண் செலுத்தும் மார்க்கம். அது ஒரு மரம் எப்படி விழுதுகளை பாய்ச்சி தன்னுடைய இனத்தை பெருக்குதோ, நம்ம உடலை விட்டு பிரிந்தவங்களுடைய விழுதுகளா இருக்கிறோம். நம்ம அவங்களை உந்தி தள்ளம், அவங்க முழுமையான வித்தாகிறாங்க, நம்மளை அங்க அழைச்சிட்டு போறாங்க. அடிக்கடி நாம செய்யணும். எத்தனை முறை வேணும்னாலும் செய்யலாம். அம்மா அப்பாவை நினைக்கலாம், ஈஸ்வரப்பட்ட நினைக்கணும், சாமியை நினைக்கணும், மகிழ்ச்சி நினைக்கணும், சப்தரிஷிகளை நினைச்சிட்டு நேரம் அந்த நினைவு செலுத்தினா 1000 வருஷம் தவம் இருந்தவர் எப்படி செலுத்தாலும் அந்த பாக்கி நிச்சயம் ஒவ்வொருத்தரும் கிடைக்கும். இது தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இந்த செல்வம், இந்த அருள் செல்வம் பெருக பெருக நீங்க அடுத்து உங்க வீட்டுல எனக்கு உடல் நலம் வேணும், கல்யாணம் நடக்கணும், பிள்ளை வேணும், இல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, தொழில் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களுக்குள்ள பகல் எதுவுமே இல்லை. இந்த அருள் செல்வத்தை பெருக்கினா தன்னால மகாலட்சுமி போன்று சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். நீங்க போற இடமெல்லாம் இந்த ஐஸ்வர்யங்களாம் மாறும். அதான் ஈஸ்வரப்பட்டு சொன்ன போது, ஞானகுரு சொன்னது போது, எல்லா மகரிஷிகளும் சொன்னது போது, அந்த மகாலட்சுமி அப்படின்னு எந்த வாக்கு கொடுத்தாங்களோ அந்த மகாலட்சுமியாக புவனேஸ்வரியாக இந்த பூமி முழுவதும் அந்த சகல ஐஸ்வர்யங்களும் படர வேண்டும். பூமியில வாழக்கூடிய சகல மக்களும் அருள் செல்வம் பெற வேண்டும். அருள் செல்வம் பெற்று அவர் அனைவரும் செல்வம் செழிப்பு செழிவாக செழிப்பாக செல்வ செழிப்பாக செல்வாக்கோடு மன மகிழ்ச்சியோடு என்றென்றும் எல்லா மகிழ்ச்சிகளுடைய அருள்சக்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த காற்று மண்டலமே புனிதமாகி இது வாழக்கூடிய மக்களும் சரி, அவர் வெளிவிடக்கூடிய மூச்சலைகளும் சரி, அனைத்துமே சகல ஐஸ்வர்யங்களை மகாலட்சுமியாக இந்த பூமி முழுவதும் இந்த பூமி தாயை மனம் குளிர செய்யக்கூடிய மூச்சலைகளாக வளர வேண்டும். ஈஸ்வரா, எல்லா ரிஷிகளையும் வேண்டும். எல்லா ரிஷிகளும் அதுக்குதான் தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரான்மாவும் அந்த தகுதி பெற வேண்டும். எல்லோரும் அந்த மகாலட்சுமியாக சர்வத்தையும் படைக்கக்கூடிய சக்தியாக, சர்வத்தையும் கவரக்கூடிய ஐஸ்வர்யங்கள்ல நம்ம எண்ணத்துக்கு அப்ப நம்ம இன்னைக்கு தங்கம் காசு இதுதான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைவுல நினைச்சு கூட பார்க்க முடியாத எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இந்த பூமியில இருக்கு, இந்த காட்டு மண்டலத்தில் இருக்கு, அகண்ட அண்டத்தில் இருக்கு. அந்த ஐஸ்வர்யங்களோட எல்லா மக்களும் சுபிட்சமாக கல்கி யுகமாக இந்த பூமி தாய் மனம் குளிரும்படியாக, நம்மளை படைத்த சப்த ரிஷிகள் மனம் குளிரும்படியாக, நமக்கு வழிகாட்டக்கூடிய ஞான குரு மன மகிழ்ச்சி பெறும்படியாக, மாமகரிஷி ஈஸ்வரகுருடைய ஆட்சியை, அவருடைய ஆசையை, அவருடைய வழியை நாம் நெறியை கடைபிடித்து அவருடைய ஆசையை, அவருடைய கனவை நிறைவேற்றுபவர்களாக நாமும் இந்த பூமிவாழ் மக்களும் அனைவரும் இருப்போமாக என்று நாம் உறுதி கொண்டு அந்த சக்தி மேலும் மேலும் அந்த மூச்சு படர்ந்து ஒரு மனிதன் இத்தகைய மூச்சை விட்டாலே 10 மைல் சுற்றிட வேண்டாம். இதுபோல் ஒவ்வொரு மனிதனும் விடும்பொழுது இந்த பூமியை கல்வி யுகமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.